இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இண்டிகேட்டரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த இண்டிகேட்டர் நேம் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டரோட பர்பஸ் என்னன்றத சொல்லிடுறேன். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு இண்டிகேட்டர் தான். பட் யாரும் அதை அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. நீங்க மார்க்கெட்ல ஓரளவுக்கு சம்பாதிக்கணும், மந்த்லி ஒரு டீசென்டான இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அப்படி என்ன பெரிய இண்டிகேட்டர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. முதல்ல ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் நேம், ஸ்டாக் நேம், இண்டெக்ஸ் நேம், கரன்சி நேம், கிரிப்டோ நேம் எது வேணுமோ சர்ச் பண்ணி சார்ட்டை ஓபன் பண்ணிக்கங்க. அதுல இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், எஸ் VWAP. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது VWAP தான். பொதுவா இந்த இண்டிகேட்டரை யாருமே பெருசா யூஸ் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இந்த இண்டிகேட்டர் அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்களோட சார்ட்ல இதை அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறையும் VWAPல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும் போதும், அந்த பிரைஸ் கீழே விழுகிறதும், அதே நேரத்துல ஒவ்வொரு முறையும் VWAPல சப்போர்ட் எடுக்கும் போதும் பிரைஸ் மேல போகிறதும் நீங்க ஈஸியா பார்க்க முடியும். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் எது வேணா இருக்கலாம். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது, ஒருவேளை நீங்க டே ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா 5 minutes இஸ் பெஸ்ட். இந்த இண்டிகேட்டரை நீங்க என்ன ஒரு சார்ட்லயும் அப்ளை பண்ணி பார்த்தாலும் அது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். அப்கோர்ஸ் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு நானே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அப்கோர்ஸ் VWAP மட்டும் யூஸ் பண்ணியும் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடிங் செட்டப்பா இருந்தாலும் அது ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவல்லையோ அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ வருதா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே VWAP நீங்க ஒரு சப்போர்ட் ஜோன்ல பார்க்கும்போதும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல பார்க்கும்போதும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத சார்ட்ல பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன், பேக் டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால தயவு செய்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதன் மூலமா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். வெறும் பிராக்டிஸ் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராதுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்காவது பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 3 மாசத்துக்காவது நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கான்ஃபிடென்ட்டே பில்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மேபி ப்ராஃபிட் வரலாம், ஆனா வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பயிற்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. ஸோ இதே நீங்க ஜீரோதா சார்ட்டையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். வேற எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலுமே இந்த VWAP அப்படின்ற இண்டிகேட்டர் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன் ஸோ NSE வெப்சைட்ல கூட இந்த VWAP பிரைஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தயவு செய்து இந்த ஒரு இண்டிகேட்டரை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவா இருந்தாலும் அதோட இந்த VWAP இன்க்ளூட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட் என்ன அப்படின்றதையும் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.